பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நிறைவடைந்துள்ள நிலையில் 48,232 இடங்கள் காலியாக உள்ளது கல்வியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேராசிரியர்கள் பற்றாக்குறை, தேர்ச்சி விகிதம் குறைவு, தரமற்ற பேராசிரியர்கள் நியமனம் போன்ற வெற்று விளம்பர திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் மாணவர்களிடையே பொறியியல் படிப்பின் மீதான ஆர்வம் பெரிய அளவில் குறைந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு, தொழில் நிறுவனங்கள், வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகிய கட்டமைப்புகள் முறையாக இருப்பதாலேயே கொங்கு மண்டலமான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கரூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளில் 83.85 விழுக்காடு இடங்களும், இதற்கு அடுத்தபடியாக சென்னை மண்டலத்தில் உள்ள திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளில் 75.61 விழுக்காடு இடங்கள் நிரம்பி உள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசின் உயர்கல்வித்துறை மற்ற மாவட்டங்களிலும் இவற்றை போன்ற உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தினால் மட்டுமே 100 விழுக்காடு இடங்களை நிரப்ப முடியும் என்று தெரிவித்துள்ளனர். சென்னை கோடம்பாக்கம் NSK சாலையில் பல மாதங்களாக மூடி கிடக்கும் ஒப்பனையறை உடனடியாக திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இப்பகுதியில் கட்டப்பட்ட ஒப்பனையறை திறக்கப்பட்ட சில நாட்களில் பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த கட்டடம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் செல்லும் சிறார்கள், பெண்கள் மற்றும் பெரியோர்கள் வரை எவரும் இதனை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. எனவே விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பனையறையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். இது கெட்டி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. நிறைய அமௌண்ட்டு செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. என்னன்னு தெரில, ஒரு வேளை ரயில்வே மேம்பாலம் போடுறதுனால மூடி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அதுக்கு சீக்கிரமாக ஒரு வழியை ஏற்படுத்தணும், கவர்மெண்ட் ஏற்படுத்தணும். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு 3 மாதம் வரையும் 12 மணி வரையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, இப்போது 3 மாதமாகவே மூடி கிடக்குது ஃபுல்லாகவே. அது சீக்கிரமாக ஓப்பன் பண்ணால் பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். காக்காத்தோப்பு பாலாஜி மீது பல்வேறு கொலை முயற்சி உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டு சரித்திர பதிவேடு ரவுடியாக இருந்து வந்தார். செம்மர கடத்தலிலும் அவர் ஈடுபட்டது தொடர்பான வழக்குகள் உள்ளன. மற்றொரு பிரபல ரவுடியான CD மணியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அவருக்கு பல்வேறு அரசியல் சார்ந்த கொலை வழக்குகளிலும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள BSNL குடியிருப்பு பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டு அதிகாலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் உடற்கூறாய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி திருவேங்கடம் என்பவர் மாதவரம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அடுத்த என்கவுண்டர் அரங்கேறியுள்ளது.